கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் புதிய பணிகளை தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டக்கூடிய பணிகளையும் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நண்பகல் வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று மட்டும் 30,93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளும் புதிய பணிகளுமாக கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு சாலைகள் நீங்களே பல நேரங்களில் சுட்டி காட்டியிருக்கீங்க, இந்தந்த சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது என்று. பல்வேறு சாலைகளை புதிய தார் சாலைகளாக மாற்றிட வேண்டும் என்று அதற்கான நிதிகளை வழங்கி ஏறத்தாழ 860 கிலோமீட்டர் அளவிற்கான சாலைகள் 415 கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் விடுபட்ட சாலைகளை புதிதாக தார் சாலையாக மாற்றுவதற்கு 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை வழங்குவதற்கான அறிவிப்பை மாண்பு முதலமைச்சர்கள் வெளியிட்டு அதில் 100 கோடி ரூபாய் டெண்டர் விடுவதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 100 கோடி ரூபாய்க்கான பணிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. விரைவில் அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டவுடன் அந்த தார் சாலை அமைக்கக்கூடிய பணிகளும் விரைவாக தொடங்க இருக்கின்றோம். எனவே கோவை மாநகராட்சியினுடைய வளர்ச்சி என்பது மாண்பு முதலமைச்சர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் வழங்கிய சிறப்பு நிதியின் மூலமாக தார் சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் தேவையான நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். இன்றைக்கு மட்டும் 30,93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிந்த பணிகள் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புதிய பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன. நீங்கள் நிறைய நேரங்களில் கேட்பீங்க சாலைகள் அமைப்பது. சில நேரங்களில் கூட சாலைகளை பற்றி பொதுவெளியில் சில அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் சில நேரங்களில் கேள்விகளாக கேட்டிருக்கிறீங்க. 860 கிலோமீட்டர் இது வரைக்கும் 415 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் கோவை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக இப்பொழுது 200 கோடி ரூபாய் அமைப்பதற்கான நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. அதாவது கோவை மாநகராட்சியினுடைய வரலாற்றில் 3.5 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய நிதிகள் சாலை அமைப்பதற்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இவ்வளவு கிலோமீட்டர் நீளம் சாலைகள் அமைக்கப்பட்டது இதுவே வரலாற்றில் முதல் முறை. நீங்கள் வேணால் வரலாறு எடுத்து பாருங்கள். எந்த காலகட்டத்திலையும் இவ்வளவு நிதிகள் கொடுத்ததில்லை சாலை அமைப்பதற்கு. இத்தனை கிலோமீட்டர் அளவிற்கு இந்த 3.5 ஆண்டுகள் அமைக்கப்பட்டதைப் போல கடந்த காலங்களில் எப்பொழுதும் அது அமைக்கப்படவில்லை. இந்த சத்தியமங்கலம் மேம்பாலத்தை நீட்டிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. சத்தியமங்கலம் இப்போ மேம்பால பணி நடைபெற்று வருது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி கூட நம்ம பார்வையிட்டு அந்த பாலத்தை நீட்டிக்கணும், இல்லாட்டி எதிர்காலத்தில் அதோட தேவை. சில பேர் பார்வையிடுறாங்க. ஆட்சி நடக்கிறது திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கெங்கே தேவை என்பதை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவினாசி சாலை இருக்கக்கூடிய பாலையை அந்த பாலத்தை வணிக பெருமக்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அந்த பாலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் மாண்பு முதலமைச்சர்கள் கடைசி முறை கோவைக்கு வருகை இருந்த பொழுது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோவை வருகை இருந்தபோது அதற்கான பால் நீட்டிப்புக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த பணிகளையும் தொடங்க இருக்கின்றோம். எனவே எங்கே கோவைக்கு தேவை என்பதை அரசு கூர்ந்து கண்காணித்து பொதுமக்களுடைய கோரிக்கையை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது. அந்த வகையில் தேவையான முழுவதையும் அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. புதிய பணிகளை எப்போ முடியும் எது சார்? இல்லை, இப்போ தொடங்கி இருக்கிற பணிகள் ஒவ்வொரு பணிகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு தொடங்கி இருக்கிறோம். சிலது 60 லட்சங்களுக்கு தொடங்கி இருக்கிறோம். 60 லட்சம் தொடங்கலாம் 2 மாதத்தில் முடியும். 3 கோடிக்கு தொடங்கினதெல்லாம் 4 மாதம் 5 மாதங்களாகும். குறிப்பிட்ட காலத்துக்குள் அனைத்து பணிகளும் முழுமையாக முடிக்கப்படும். மேடம் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் எந்த சாலை பணி
பணிகளாக இருந்தாலும் சரி, மேம்பால பணிகளாக இருந்தாலும் சரி, பாதாள சாக்கடை திட்ட பணிகளாக இருந்தாலும் சரி, தெருவிளக்குகளாக இருந்தாலும் சரி, முழுமையாக நிறைவேற்றி வருகிறது அரசு. அதனால் ஒவ்வொருவருடைய கோரிக்கையை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்று பார்ப்பதில்லை. நீங்கள் பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரசு நிகழ்ச்சியில் மாண்பு முதலமைச்சரிடத்தில் வைத்த கோரிக்கைகள், அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை அறிவித்து அதற்கான நிதிகளை வழங்கிவிட்டார்கள். அவங்க நன்றி தான் சொன்னாங்க மேடையில். முதலமைச்சர்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கோரிக்கை வைக்கலான்னு எடுத்துக்கிட்டு வந்தேன், நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டுட்டீங்க, அதனால் நன்றி அப்படின்னு சொல்லி தான் அந்த கடிதங்களை முதலமைச்சருடைய கையில் வழங்கினாங்க. அதனால் அரசை பொறுத்த வரைக்கும், மாண்பு முதலமைச்சரை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில், மாநகராட்சியினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருகிறாங்க. இன்னொரு சிறப்பு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னா, அறிவிப்பாக மட்டும் மாண்பு முதலமைச்சர்கள் பார்க்காம தொடர்ந்து அதை கண்காணித்து வருகின்றார்கள். அந்த பணியினுடைய செயல்பாடுகளை கடந்த முறை ஈரோடு வந்த பொழுது கூட, கடந்த வாரத்தில் விமான நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களையும் அழைத்து நானும் அங்கே இருந்தேன். மேயர் இருந்தாங்க, எம்பி இருந்தாங்க, எல்லாரும் அங்கே இருந்து அந்த பணிகள், அறிவிக்கப்பட்ட பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, எப்பொழுது அந்த பணிகளை முடிப்போம் என்பதெல்லாம் விமான நிலையத்திலேயே ஆய்வுகளை நடத்தி பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தவரை வெறும் அறிவிப்பாக இல்லாமல் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி முடிக்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய உத்தரவு. அந்த வகையில் மிக வேகமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் விரைவாக முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாலை அமைக்கக்கூடிய பணிகளை நம்ம தொடங்கி இருக்கோம். உங்களுக்கு இன்னைக்கு சண்டே வேலை இருக்கா இல்லையா?